வா 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 பவானி, என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? அப்பா ஏதாவது சொல்லி விட்டாரா? நாங்க சும்மா இங்க வரக்கூடாதா? தாராளமா வரலாம். உன்னை யாராவது கேட்க முடியுமாம்மா? ஆமா, சார் யாரு? இவங்க தான் சரோக்காவை கட்டிக்கு போற மாப்பிள்ள. அப்படியா? வாங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். கேள்விப்பட்டேன், சிதம்பரம் சொன்னாரு. உட்காருங்க. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க? டேய், 2 இளநீ கொண்டா. சார் இருக்கட்டும் சார், பரவாயில்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் நீங்கள் எப்படி வீட்டுக்கு ஒரே பையனா? இல்லை சார், எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அப்படியா? அப்போ அளவான குடும்பம் தான். சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாரு. அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து ஆளாக்குனது. அப்படியா? ஆமாம், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? முதலாளிக்கு மார்க்கெட்டில் காய்கறி மண்டி இருக்குது. ஓஹோ, அதை நான் தான் பார்த்துக்கிறேன். தொழிலில் 10 வருஷம் அனுபவம் இருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இளநியை குடிங்க. இளநீ சாப்பிடுமா? இப்ப அது விஷயமா தான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு மாமா வந்திருக்காரு. என்கிட்டயா? என்கிட்ட என்ன ஹெல்ப் தம்பி? வேற ஒன்றும் இல்லை சார். எத்தனை நாளைக்கு தான் முதலாளி கொடுக்குற சம்பளத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது? சொந்தமாக தொழில் பண்ணணுன்னு ஒரு எண்ணம். அது சரிதான், பண்ண வேண்டியதுதான். வர வழியில் உங்கள் வாழைத்தோப்பை பார்த்தேன். விளைச்சல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க? அதுவா, வியாபாரிங்கள்லாம் வருவாங்க. அது போக தரகு பார்ட்டி ஒருத்தன் அப்பப்போ வந்து வாங்கிட்டு போவான். இது விற்கிறத பற்றி நான் ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை. ஏன் சார் அப்படி? நமக்கு மற்ற வருமானம், தோட்டம், துறவு இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இதை கவனிக்க எனக்கு நேரம் இல்லை. சார், உங்கள் தோட்டத்து வாழைத்தாரை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் டவுன் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுவேன். அது சம்மந்தமாக தான் உங்களை பார்க்க வந்தேன். இத பாருங்க, சரோக்கா சொல்லுச்சு மாமா என்ன கேட்டாலும் அதை நீங்க செய்யணுமா. அவ்வளவுதானே தம்பி? என் தோட்டத்து வாழைக்காயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சார், வருஷ குத்திகைக்கு பேசிக்கலாமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 70,000? ஐயோ, அவ்வளோலாம் தர முடியாது சார். நான் முதல்ல சொந்தமாக தொழில் பண்ணுறேன். அதிகமாக தர முடியாது. பின்னாடி வேணால் தரலாம். எவ்வளவு தான் கொடுப்பீங்க? ஒரு 40,000 ரூபா தரேன். அதுவும் இப்போ தர முடியாது. 6 மாசத்துல 20,000 ரூபா தரேன். அப்புறம் வருஷ கடைசியில் மீதி பணத்தை கொடுத்துட்றேன். அவ்வளவுதானே, தாராளமாக எடுத்துங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, இதை நான் பிஸ்னஸாக நினைக்கல. அப்படி நான் நினச்சிருந்தா இன்னும் அதிகமாக பணம் கட்டிருக்க முடியும். முன்னேறணும்னு துடிக்கிற ஒருத்தர், அதுவும் சரவை கட்டிக்க போகிறவர். அதனால தான் மறுபேச்சு இல்லாமல் ஒத்துக்கிட்டேன். அதோட நான் வேற வந்திருக்கேன்ல. ஆமாம் ஆமாம். அப்போ நான் கிளம்புறேன் சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி, போயிட்டு வாங்க. நீங்கள் தொழிலில் ரொம்ப நல்லா வருவீங்க. என் வாய் முகூர்த்தம் பலிக்கும் பாருங்களேன். ரொம்ப நன்றி. வரேன் சார். போலாமா? ஏய், அப்பளத்தை தொடாத, அப்பா வரட்டும். என்னக்கா? எனக்கும் பசிக்குது. என்னக்கா நீ சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்துட்டு துண்டு சோப்பு துண்டு பூ மாதிரி சாப்பாட்டுலயும் துண்டு விழுந்துற போது. ஏய், அப்பா இல்லாம நம்ம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கோமா? இல்ல அப்பா தான் நம்மள விட்டுட்டு சாப்பிட்டுருக்காரா? ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்க முடியாதா? 2 நாள் பட்னியாரு உடம்பாவது குறையும். ஆமா, இவ்வளவு கொட்டிக்கிட்டு உன் உடம்ப பாரு. இன்னும் அப்படியே தான் இருக்கு. அடடடடா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதோ, அப்பா வந்துட்டாரு. சாப்பாடு போடு. சாப்பாடு ரெடியா? ரெடிப்பா. நான் வந்துட்டேன், கை கால் கழுவிட்டு வந்துட்டேன். இருடி, இல்ல. வரட்டும் அப்பா. இருடி. அப்பா வந்துட்டோம். ஏது இங்கேயே மணக்குது சாப்பாடு? அப்பா தனத்தோட சமையலா? என்னோட ஸ்பெஷல். ஆமா, பெரிய ஸ்பெஷல். நினைச்சேன். வாய மூட மாட்டாளே, சும்மா லொட லொட லொட. முதல்ல எனக்கு போடக்கா. மெதுவா மெதுவா. முதல்ல அப்பாவுக்கு தான். என்ன அர்ஜென்ட்? இந்தாங்கப்பா. கொண்டா. அப்பா, என்ன? ஒண்ணு மறந்துட்டேன். நிச்சயதார்த்த தேதியை குறிச்சு ஐயர் கொடுத்து வச்சிருக்காரு. ஐயர் தேதி குறிச்சிட்டாரா? கோச்சுக்காதடி, போட்டு தரேன். விஜயா, அந்த ரசத்தை எடுத்துக்கிறேன். 14ஆம் தேதி செய்திட வேண்டியதான். நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவங்களுக்கு இதை தெரிவிச்சு ஆகணும். தேவையில்லைப்பா, நிச்சயதார்த்தம் 14ஆம் தேதின்னு அவருக்கு தெரியும்.